ஹலோ வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உலகில் எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய வகையில் ஏராளமான தீர்க்கதரிசிகள் காணப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவர்களில் ஒருவராக தான் பாபா வங்கா பார்க்கப்படுறாரு. இதில் பாபா வங்கா மற்றும் நோட்ராடமாஸ் ஆகியோருடைய கணிப்புகள் ரொம்ப ரொம்ப பிரபலமானவைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருவருடைய கணிப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிக அளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் 2024ஆம் ஆண்டில் நடக்கவிருப்பதை பாபா வங்காவும் நோட்ரோமஸ் ஆகியோரும் கணித்திருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் நடக்க போகுதுன்னு கணிச்சிருக்காங்க, அது நடந்துட்டுருக்கா அப்படின்றத பற்றின சில சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டு பிறந்து 2வது மாதத்தில் தாங்க இருக்கிறோம். இருந்தாலுமே கூட பாபா வங்கா 2024 நடக்கவிருப்பதாக கணித்த ஒரு விதமான கணிப்பு நடக்க ஆரம்பித்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. அப்படி என்ன விஷயத்தை அவர் கணித்து வைத்திருந்தாரு, எது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாகவே தீர்க்கதரிசிகளுடைய கணிப்புகளானது நடக்க ஆரம்பிக்கிறக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதிலும் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா இவர் கணித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பலவுமே நடந்தேறிட்டு இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ கிடையாது. அப்படித்தான் தற்போது 2024ஆம் ஆண்டில் உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோயான புற்றுநோய் மற்றும் அல்மைசர் போன்றவற்றுக்கு சிறப்பு மருந்துகளானது கண்டுபிடிக்கப்படாததாக பாபா வங்கா கணித்திருந்தார். அதாவது நமக்கு தெரியும், புற்றுநோய் என்பது மிகவும் கொடிய நோய். அதற்கு இதுவரைக்குமே தடுப்பூசிகளானது கிடையாது என்று. ஏன்னா புற்றுநோய் வந்தால் உயிரை பறித்துவிடும் என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட உயிரை பறிக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக 2024 இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு பாபா வங்கா ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்காரு. அந்த வகையில் தான் புற்றுநோய்க்கான தடுப்பூசி விரைவில் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்ற தகவல் கூறப்பட்டிருக்குங்க. ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புடின் காதலர் தினத்தன்று ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் மிகவும் கொடிய நோயான புற்றுநோய்க்கு தடுப்பூசிகளை தயாரிப்பதில் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த தடுப்பூசிகள் விரைவில் தயாராகி புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படலாம் என்றும், புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவக்கூடிய புதிய மருந்துகள் ரஷ்யா விரைவில் கண்டுபிடிக்கும் அப்படின்னும் புடின் தெரிவித்திருக்காருங்க. இந்த அறிவிப்பை மாஸ்கோவில் நடந்த கூட்டத்தில் புடின் தெரிவித்தார். ஆனால் இந்த புற்றுநோய் தடுப்பூசி எந்த வகையான புற்றுநோய்களுக்கு வேலை செய்யும் மற்றும் அது எப்படி வேலை செய்யும் என்பது குறித்து இன்னும் யாருக்குமே தெரியலைங்க. இந்த நிலையில் 2024 புற்றுநோய் குறித்த பாபா வங்காவினுடைய கணிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு முன்னரே கணித்து வைத்திருக்காருங்க. அதில் 2023ஆம் ஆண்டில் சூரிய புயல்கள் மற்றும் A1 பயன்பாட்டில் அதிகரிப்புகள் குறித்த இவரது கணிப்புகள் உண்மையாகிருச்சு. மேலும் 2024ஆம் ஆண்டிற்கான இவரது 7 அதிர்ச்சியூட்டக்கூடிய கணிப்புகளில் ஒன்றுதாங்க மிகவும் கொடிய நோயான புற்றுநோய் மற்றும் அல்மைசர் போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். இவர் இந்த புற்றுநோய்க்கான மருந்துகள் கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் பல அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களையும் கணித்திருக்காருங்க. அதில் ஒன்று தான் ரஷ்ய அதிபர் புடின் படுகொலையும், ஐரோப்பாவில் பயங்கரவாதமும், காலநிலை பேரழிவுகளும், பொருளாதார நெருக்கடி, இணைய தாக்குதல் போன்றவை எல்லாமே அடங்கும். இப்படிப்பட்ட அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்களை எல்லாம் கணித்திருக்கக்கூடிய தீர்க்கதரிசியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பல்கேரியாவை சேர்ந்த தீர்க்கதரிசி தான் பாபா வங்கா. இவர் 1996ஆம் ஆண்டிலே இறந்திருக்காருங்க. தன்னுடைய 12 வயதில் பார்வையை இழந்த இவர் பார்வை இழந்த பிறகு அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கணித்து கூறக்கூடிய ஆற்றலானது கிடைத்திருந்திருக்கு. இவருடைய பல கணிப்புகள் வெற்றிகரமாக நடந்தேறியிருக்குங்க. இப்படி இவருடைய கணிப்புகள் அனைத்தும் சரியாக நடந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால மக்கள் அவரை பல்கேரியனுடைய நோஸ்ட்ராமஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மேலும் இவர் 9/11, கோவிட், வடகொரிய பதட்டங்கள், ஒபாமாவினுடைய ஜனாதிபதி பதவி,
ரஷ்யா உக்ரைன் போர் போன்றவற்றை எல்லாம் கணித்திருக்காரு. இது மட்டும் இல்லாம முக்கியமா இவர் 5079 கண்டிப்பாக உலகம் அழிய போகும் அப்படின்னு கணித்திருக்காருங்க. அப்படித்தான் இந்த ஆண்டு தொடங்கி 2 மாதங்கள் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில பாபா வங்கருடைய கணிப்புகள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இணையதளத்துல விவாதத்தை எல்லாம் கிளப்பியிருக்கு. அவர் 2024ஆம் ஆண்டிற்காக பல்வேறு விதமான கணிப்புகளை விட்டு சென்றிருக்காங்க. இந்த ஆண்டு தொடங்கிய 2 மாதங்கள் கூட முழுமையாக முடியாத நிலையில ஏற்கனவே சில விஷயங்கள் உண்மையாகவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நிலையில அவர் கூறியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் உண்மையாகி விடுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டென்ஷன் ஆனது அதிகமாயிருக்குங்க. சொல்லப்போனா பதட்டம், அச்சம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லப்படுது. பாபா வங்காவினுடைய கணிப்புகள்ல 2024ஆம் ஆண்டிற்கான முதல் கணிப்பாக பார்க்கப்படக்கூடியதுன்னா கேன்சருக்கான மருந்து தாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தோம்னா பல லட்சம் பேர் கேன்சர் காரணமாக தான் உயிரிழந்துட்டு இருக்காங்க. சில குறிப்பிட்ட வகை கேன்சருக்கு இன்னுமே சிகிச்சை கிடையாது, மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கொடிய வகை கேன்சர் பாதிப்புகளுக்கு சிகிச்சையோ அல்லது கேன்சரோ இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கு ஒரு தடுப்பூசியை உருவாக்குவதில் இந்த ரஷ்யா ரொம்பவே தீவிரம் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வேக்சின் மிக விரைவில் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அதாவது பாபா வங்கா என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்மைசர், புற்றுநோய் உள்ளிட்ட குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய தடுப்பூசி அல்லது சிகிச்சை முறை வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தை மொத்தமாக பாதிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அதிகரிக்கக்கூடிய கடன், உச்சவரம்பு, புவிசார் அரசியல் காரணமாக இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு. அடுத்ததான் இவருடைய 2வது கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கணித்தபடி ஏற்கனவே விலைவாசி உயர்வு, பணவீக்கம் காரணமாக பிரிட்டன் தள்ளாடி வருதுங்க. கடந்த 2 காலாண்டுகளில் பிரிட்டனுடைய பொருளாதாரம் சரிந்த நிலையில் இருக்குது. மேலும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மந்த நிலையில் ஏற்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த ஆண்டு அங்கு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது பிரதமர் ரிஷி சுனேனுக்கு பெரும் தலைவலிதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போது ஜப்பான் நாட்டிலும் கடந்த 2 ஆண்டுகள் பொருளாதாரம் சரிந்த நிலையில் தாங்க காணப்படுது. ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளில் ஜப்பான் 3வது இடத்துல இருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அதாவது 2 பெரிய நாடுகளில் இப்போது இந்த மந்த நிலையானது ஏற்பட்டிருக்குங்க. அது மற்ற நாடுகளுக்கும் பரவும் அப்படின்னு பயப்படுறாங்க. பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பெருமளவு பழித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இவருடைய கணிப்புகள் அப்படியே நடந்துடுமோ அப்படின்னு நிறைய டென்ஷனோட மக்கள் எல்லாம் காணப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியாவில் பயங்கரவாத தாக்குதலானது அதிகரிக்கும் அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நாடு பயோ ஆயுதங்களை சோதனைகளை செய்யும் என்றும் கூறப்பட்டிருக்கு. அதை வைத்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இயற்கை பேரழிவுகள் காரணமாக மிக மோசமான வானிலை நிலவுகள் நடக்கும் அப்படின்னும் மேலும் சைபர் தாக்குதல்கள் நடைபெறும் அப்படின்னும் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் அப்படின்னும் இவர் கணித்திருக்காருங்க. இப்படி பாபா வங்காவினுடைய கணிப்புகள் யார் யாருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய நிறைய தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாலுமே கூட பாபா வங்கா மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக தாங்க பார்க்கப்படுறாரு. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கூறுவதோடு மட்டுமல்லாமல் இவருடைய கணிப்புகள் பெருமளவு நடப்பதாக தான் சொல்லப்படுது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய விஷயங்களா பாபா வங்கா கூறியிருக்கக்கூடிய 7 அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது அப்படின்னா கண்டிப்பாக கேன்சருக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மருந்தாக தாங்க இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் பல மக்களும் கேன்சர்னால தான் உயிரிழந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கொடிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். அந்த வகையில் மிகப்பெரிய கொடிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க. பார்வையற்ற பெண்ணாக இருக்கக்கூடிய பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பெருமளவு சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் தற்போது 2024ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய விஷயங்களாக இவர் கூறியிருக்கக்கூடியது அத்தனையும் நடைபெறும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனலில் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வீடியோக்களாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலாக பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.
இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.